அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை காஞ்சிபுரத்தில் இன்று மாலை தொடங்குகிறார். முதலமைச்சரின் வருகையையொட்டி அஇஅதிமுக கொடிகள், பதாகைகள், தோரணங்கள் என காஞ்சிபுரம் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. முதலமைச்சரை உற்சாகத்துடன் வரவேற்பதற்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தயாராகி வருகிறார்கள். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை கடந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். தமது முதல் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண விவரங்களையும் அப்போது வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டார். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடனும் 40ம் நமதி என்ற வெற்றி லட்சியத்துடனும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காஞ்சிபுரத்தில் இன்று மாலை 4 மணி அளவில் தொடங்குகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வருகையொட்டி காஞ்சிபுரம் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் கழக கொடிகளும் தோரணங்களுமாக காட்சியளிக்கின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கும் பதாகைகள் ஆங்காங்கு இடம்பெற்றுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காஞ்சிபுரம் தேரடியில் தேர்தல் பிரச்சார உரையை நிகழ்த்தவுள்ளார். முதலமைச்சரை வரவேற்க அமைச்சர்கள், காஞ்சிபுரம் மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதல்கட்ட பிரச்சாரத்தின் முதல் நாளான இன்று கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை எழுச்சியுடன் தொடங்கவிருப்பது தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார துவக்கம் இருக்கு பாருங்க, இது தேசிய அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த போக அந்த தாக்கத்தை எதிரொலிக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இன்னைக்கு இருக்கும். இந்த மிகப்பெரிய இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. நிச்சயமா எங்க இந்த பிரச்சாரத்தில் அம்மா, அதுவும் இந்த தெய்வீகமான எங்க காஞ்சிபுரத்துக்கு அம்மா வர்றதை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிச்சயமா அம்மாவுக்கு வெற்றி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் தொடங்கவிருக்கும் காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுகவினரிடையே உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. இன்றைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாளை பிற்பகல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அடங்கிய மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரி வளாகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை தொகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொள்கிறார். காஞ்சிபுரத்தில் இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தொடங்குகின்றனர்.